பரிசுத்த ஆவியானவர் நம்மை பிசாசினாலே சோதிக்கப்படுவதற்கு வனாந்தரத்தில் கொண்டு போகப்பட்ட போது, ஆமேன், அவர் அந்த சோதனைக்காரன் சோதனையில் ஆமேன் நம்மை நிறுத்துகிறார். அன்றைக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஆமேன் பரிசுத்த ஆவியானவர் இந்த பிசாசினாலே சோதிக்கப்படுவதற்கு கொண்டு போகப்பட்ட போது அவர் அந்த சோதனையில் ஜெயம் பெற்றவராக இருந்தார். எப்படி தெரியுமா? நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்னும் அந்த அதிகாரத்தை கொண்டு இன்றைக்கும் பிசாசின் கிரியைகளுக்கு இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் நம்மளை ஒப்பு கொடுக்கிறார். அப்படி ஒப்பு கொடுக்கும்போது நாம் எப்படியாக ஜெயம் பெறுகிறோம்? அது நம்மளை பரிசோதனை பண்ணி பார்க்குவதற்கு அது உதவி செய்கிறது. அருமையான சகோதர சகோதரர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியினாலே பிசாசினாலே சோதிக்கப்படுவதற்கு வனாந்தரத்தில் கொண்டு போகப்பட்ட போதுதான் ஆமேன் அந்த சோதனையில் அவர் ஜெயம் பெற்றார். இன்றைக்கு அவருடைய பிள்ளைகளாகி நாமும் இந்த பரிசுத்த ஆவியானவரால் பிசாசுக்கு ஆமேன் சோதிக்கப்படுவதால் ஆமேன் அப்படி பிசாசினாலே சோதிக்கப்பட்ட பின்பு நாம் பொன்னாக விளங்க ஆண்டவர் இந்த நாளில் என்ன செய்வார்னா உதவி செய்வார். இந்த நாளிலே ஆமேன் அப்படி சோதிக்கப்பட்ட பின்பு பொன்னாக விளங்கும்போது ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும். கர்த்தர் நம்மளையும் பயன்படுத்த விரும்புகிறார். ஆமேன்.